யாக்கோபு அவங்களுடைய அப்பா மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். அவன் ஒரு சின்ன தவறு செய்கிறான். அது ஒரு பெரிய தப்பு இல்ல. ஆனா அம்மா பேச்ச தட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் தன் வீட்டை விட்டு ஓடி போகிறான். மிகவும் சுகபோகமாய் வாழ்ந்தவன், விலை உயர்ந்த ஆட்டு மயிர் மேல் படுத்தவன், கை தட்டின ஆட்கள் வர கூடிய அளவில் அவன் வாழ்ந்தான். கை தட்டினால் அவனுக்கு வேலை செய்யப்படின அநேக ஆட்கள் உண்டு. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான். ஆனா இப்போது யாக்கோபு ஓடுகிறான், காட்டு வழியாய் ஓடுகிறான், ஒண்டியாய் ஓடுகிறான். இந்த காலவேளை கர்த்தர் காண்பிக்கிறார் ஒரு சில பேருடைய சத்தம் எனக்கு கேட்கிறது. நான் ஒண்டிதான் அவ்வளவு சுமையும் சுமக்கிறேன் பாஸ்டர். நான் ஒண்டிதான் முழு குடும்பத்தை பார்க்கிறேன், யாரும் உதவி இல்லை. நான் ஒண்டிதான் எல்லா இஎம்ஐ கட்டிக்கொண்டிருக்கிறேன். ஒண்டியாய் ஓடி போன அந்த யாக்கோபை கர்த்தர் அந்த ராத்திரி சந்தித்தார். அந்த யாக்கோபை கர்த்தர் சந்தித்தார். யாக்கோபு ஒரு கல்லை வைத்து அவன் படுத்துக் கொண்டிருக்கிறான். அவன் யோசிக்கிறான், என் வாழ்க்கை இப்படி மாறி போயிடுச்சு, எவ்வளோ நல்லா வாழ்ந்த என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அவன் படுத்த இடம்தான் பெத்தே, உன் கண்ணீரை காண்கிற ஸ்தலம், உன் ஜெபத்தை கேட்கிற ஸ்தலம். ஒண்டியாய் ஓடி போனான். ஆண்டவர் இரு பரிவாக அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் 2 விதமான ஆசீர்வாதத்தை இந்த யாக்கோபுக்கு தேவன் தந்தார். இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட வேதனை ஓடி போகலாம். ஆண்டவர் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா.